जनार्पयन्तुः पितृत्वमन्येष्वविकारितूर्णं स्तम्भेवतारसमनञ्जलभ्यं लक्ष्मीधुं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजे व्यामोहदस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो निदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवपीतानां शरणो गुमणीश्वर श्रीरङ्गे सयेतीन्दुना सर्विना अथोस्यादिति प्रेक्षितं ख्यातश्री नरसिंहकार्यमुने पादाम्भ्रेन्द्रिदिगन्तां दीक्षादिदयादिविश्वकरुणैः भान्दं दुदाग्रे श्रीमद्रङ्गसदादिवन्दतेयो संस्थे श्रीमत्श्रीरङ्गपृथ्वी स्वरसगरिगुणः संध्येन्द्रेन्द्रदृष्टं नस्ता ज्ञानविशून्ये नरगतियोगिने प्रसादात् राज्यं श्रीरङ्गकारि प्रभव इति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहस्थानं सेवेतीन्द्रं सकलगुणैर्वीररघुवीक्षकारे श्रीरङ्गनाथरोः वेदेन्द्रेन्द्रं लक्ष्मीनृसिंहचरितगुणैर्पात्रं श्रीरङ्गवीरवरासरोपसिद्ध्यं वेदान्ते देवेन्द्रं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरगतिरङ्गभूकार्याभ्यां कारुण्यात् श्रीनृसिंहे जगदरिभोः आत्मविक्षेपधन्यं वेदान्ते भावदूरत्वमि सगजिता रङ्गपूर्वेण सूक्तं वाक्यं नारायणार्यं परमतदमनव्याक्रिया विज्ञातमीडे श्रीमद्रङ्ग सम्यवेलालब्धाहमां तत् श्रीमद्वीरबहुद्वादशरचित्पादारविन्दाक्षं श्रीमद्वेदपदं सदेशेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसासरवदं नारायणं योगिनां श्रीमद्रङ्गसटारियोगिरनस्ताप्तरक्षापरं श्रीमद्रङ्गसटारिवीरविराट् लब्धाहमान्तत्रयं ईर्ष्याडम्बविवर्जितं सुगुणे बान्धं महद्वं सजं वन्दे वत्से श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्य गुणं बुधाग्र्यं नारायणाच्चैर्कृपाभ्यस्तां श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमोक्तिमधीमहे यदुक्ते स्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् இன்றைக்கு கார்த்திகை உத்தராடம். நேற்று தேவநாத ரிஷிகளுடைய வார்ஷிக திருநட்சத்திரம். இன்னைக்கு ஸ்ரீ சடகோப ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவை சிவன் சடகோப ஸ்ரீ சடகோப ராமானுஜ யதீந்திர மகாதேசிகன்னு அத்திப்பட்டு ஐசிகன்னு தேர்ந்தெடுத்த 34வது பட்டத்துல அந்த ஐசியனுடைய வார்ஷிக திருநட்சத்திரம் கார்த்திகை உத்தராடம். உத்தரட்டாதி வில்லிவர ஐசியனுடைய திருநட்சத்திரம். இந்த ஐசியனுடைய பிரபாவம் ஒரு மகானுடைய, அதாவது பரமசாது அனுஷ்டாத், நல்ல அனுஷ்டாதா. இவர் அத்திப்பட்டுல இருந்து திருவள்ளூருக்கு அடிக்கடி வருவார். அந்த ஊர்ல இவர் ஒரு சமயம் ஏதோ ஒரு இன்னொரு கிராமத்துக்கு போச்சு. அந்த ஊர்ல இருக்கிற சில விஷக்கிருமிகள் இருக்கும் இல்லையா, அவைகள்லாம் என்ன பண்ணிட்டு இவரை கொஞ்சம் கலாட்டா பண்ணிட்டு, இவர் வாயே திரும்பி கூட பார்க்க மாட்டார். அவர் மாட்டுக்கு எழுட்டார். இப்படியா இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணுது, இது இந்த சாமி எதுக்குமே அசர மாட்டாங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, ஒரு மாட்டை போகணுன்னு அதை அடிச்சு இவர் மேல பாயும்படியா பண்ணிச்சு. சுவாமி அதே நிதானத்தோட எழுந்திருக்கார். அந்த மாடா வேகமா வருது. இவரை பார்த்து குத்துறதுக்காக. இது அந்த பசங்கள்லாம் கை கொண்டு சிரிச்சுட்டு இருக்கு. அந்த மாடு இந்த சுவாமி கிட்ட வந்த உடனே அவரை விழுந்து சேவிச்சுட்டு அந்த மாடு திரும்பி போய் அவளையே யார் இவர் அனுப்பிச்சானோ அவ மேல பாய ஆரம்பிச்சிருச்சு.
இதெல்லாம் கட்டுக்கதை இல்லை, இதெல்லாம் நடந்திருக்கு. அப்படி ஒரு பிராணி கூட இந்த சுவாமியுடைய மகிமையை கிடைச்சு தெரிஞ்சுட்டு அவரை சேவிச்சுட்டு அதை ஏவினவன் போய் தாக்குறதுன்னா அவருடைய கடாட்சம் எப்படி இருந்திருக்கும், எப்படி, அதாவது தன்னுடைய அனுஷ்டானங்கள்ல ஒரு பிசறு கூட இல்லாம ஆத்மார்த்தமாக அதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளால அது மாதிரிலாம் இருக்க முடியுமா? முடியாது. கதையை கேட்கறதுக்கே நமக்கு நடந்திருக்குமான்னு ஒரு சந்தேகம் வருது. ஆனா நடந்திருக்கு. அப்படிப்பட்ட பரம சாதுவான ஐசிங்கர் அவர் ஸ்தானத்தை வாங்கிட்ட உடனே திருவள்ளூர் கோவில்ல பல பிரச்சனைகள், அதாவது 32ஆம் பட்ட ஐசிங்கர் அவர் தான் அந்த கோவிலெல்லாம் சன்னதி கிராமத்துல இதெல்லாம் பண்ணார். அப்புறம் 33ஆம் பட்ட சடோபதி சீர மகாதேசிகர் அவெல்லாம் பண்ணா கூட இந்த ஐசிங்கர் நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணி அந்த கோவில்ல பல உற்சவங்களை பண்ணும்படியா அந்த ராகவன்கிட்ட அவ்வளவு ஈடுபாடு அந்த ஐசிங்கருக்கு. நல்ல சிவாஷி அதிகாரி. அத்திப்பட்டு கிராமத்திலே எழுதியிருந்தார். அத்திப்பட்டு ஐசிங்கர்னு பிரசித்தி. அந்த ஐசிங்கர் 41ஆம் பட்ட ஐசிங்கருக்கு ஆச்சாரியன். 40ஆம் பட்ட ஐசிங்கருக்கு 33ஆம் பட்ட சடோப யதீந்திர மகாதேசிகன் ஆச்சாரியன். அதனாலதான் ஸ்ரீ சன்னதியில 33 கீழே 40 எழுதிருப்பார், 34 கீழே 41 எழுதிருப்பார். அந்த 2 ஐசியனுடைய பிரபாவத்தை சேர்த்து இந்த 2 ஐசியனும் அவ்வளவு வைபவசாலியா எழுதிருந்தார். அப்படிப்பட்ட சடோபனுடைய அதாவது 33ஆம் ஐசிங்க திருநட்சத்திரம் புரட்டாசி மாசம் வரும், நவராத்திரிக்கும் போது வரும். இந்த ஐசிங்கிறது கார்த்திகை மாசம். அதனால கார்த்திகை மாசத்துல கலியன், திருப்பானாழ்வார், தீப உற்சவம், இந்த ஐசிங்கர், அதாவது தேனாள் ஐசிங்கர், அத்திப்பட்ட ஐசிங்கர், வில்லிய ஐசிங்கர், இப்படி பல பெருமைகளுடையது இந்த கார்த்திகை மாதம். ஆக அந்த ஐசிங்கருடைய தனி எனக்கு நொற்று கிடையாது, நொற்று பண்ணணும். அதனால சடோப ராமானுஜேந்திர மகாதேசிகன் திருநாமம். அந்த ஐசிங்கருடைய திருநட்சத்திர அன்னைக்கு அவர் திருவடியில எல்லாரும் சார க்ஷேமனும் பெற்று தீபம் எப்படி பிரகாசிக்குமோ அந்த மாதிரி எல்லாரும் பிரகாசிக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு ஆழ்வானுடைய ஸ்ரீசுக்தியான வைகுண்ட ஸ்தவத்தை அனுபவிப்போம். இன்னைக்கு முகூர்த்த நாள் போட்டிருக்கு, அதனால கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கா. சரி, இருக்கட்டும். அதாவது வேதங்கள் எம்பெருமான பல கல்யாண குணங்களை உடையவன் என்று சொல்லியிருக்கு. அதே சமயத்துல அவன் நிரஞ்சனம், நிர்குணம், நிஷ்கலம், நிஷ்கிரியம் அப்படின்னு சொல்லி குணமே கிடையாது, நிரவத்தியம், நிரஞ்சனம் அப்படின்னு சில வாக்கியங்கள் ஸ்ருதியிலே வருது. ஒரு ஸ்ருதியில சர்வஜ்ஞா சர்வஜ்ஞா சர்வவிது எஸ்ய ஞானமய தபா சர்வகந்தா சர்வரதா பராஸ்திரக்கு விதேஷ்பிதே ஸ்வவாக்கிய ஞான பிரகையாச்ச அப்படின்னு சத்தியம் ஞான அனந்தம் பிரம்மா இப்படியெல்லாம் பிரம்மத்துடைய ஸ்வரூபத்தை சொல்றது. அதே ஸ்ருதி அதே சொல்றது அவனுக்கு குணம் இல்லைன்னு சொல்றது. இப்போ இந்த வேதத்தை இந்த வார்த்தைகள்லாம் எப்படி முரண்பாடு இருக்கே? வேதமே தப்பா சொல்லுமா அப்படின்னா அந்தந்த பதத்துக்கு அப்படி இப்படியே அர்த்தம் சொன்னா அப்படிதான் படும். அதனால்தான் நம்ம மகான்கள்லாம், அதுவும் பாஷ்யக்காரர் எல்லா பதத்துக்கும் சமன்வயப்படுத்தி அர்த்தத்தை சாதிச்சிருக்க. ஆக இங்க அத்வைதிய
கண்டனம் பண்ற இந்த ஸ்லோகத்து மூலியமாக. தூரே குணா சவசு சத்வரஜஸ்தமாசி. நேற்று ஸ்லோகத்திலே ஒன்று விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது நேற்று ஸ்லோகங்கள்ல சர்வேச செய்வ குணத்தோகி விலக்ஷணத்துவம் ஐஸ்வர்யதஸ்ய கில கிஞ்சித் உதஞ்சித சாத் தத் பிரத்யுதத்வை விபோ விபவோ குணாச்ச சம்பந்தஸ்தவ பஜந்தி ஹே மங்களத்துவம். குணங்கள், அவனுடைய ஆபரணங்கள், அவனுடைய ஆயுதங்கள் எல்லாமே போட்டி போட்டு எம்பெருமான ஆசிரியர்கள்லாம். ஏன்னா அவைகள்லாம் பெருமை அடையணுக்காக. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாதவன் திடீர்னு பணக்காரன், ஒண்ணுமே இல்லாதவன் லோகத்தை எல்லாரும் அவனை புகழ ஆரம்பிக்கிறான். ஒண்ணுமே அது குணம், நல்ல குணமே இல்லாத அவன் திடீர்னு ரொம்ப நல்லவன் நல்லவன் அப்படின்னு சொல்றான். படிப்பே அறிவு இல்லாதவன் திடீர்னு அவனை புத்திமான்னு சொல்றான் எல்லாரும். இதெல்லாம் எதனால? சஸ்லாகியா சகுணி தன்யா சகுலீனா ச யுத்திமான் புத்திமான், இப்படி எல்லாம் அல்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராஜ்யம் கூட படிப்பான்னு சொல்றான். அதே மாதிரி திடீர்னு பார்த்துட்டே இருக்கிட்டே அவனுக்கு ஒரு பெருமை வந்து சேர்றது. சசூரஹா சச விக்ராந்தா, இப்படி திடீர்னு ஒருத்தனை ஆறானாக்க அதுக்கு அவனுடைய பூர்வ ஜென்ம சுகிருதமும் எம்பெருமானுடைய ஒரு அனுகிரகம் இருந்தாதானே இப்படிலாம் கிடைக்கும். அப்படி அவனை வந்து சேர்த்துட்டோம்னா அணைய வந்த ஆக்கம் உண்டல் அட்டைகள் போல் சுவைப்ப. அவனை சுற்றி 4 பேர் இருப்பான். அதுக்கு முன்னாடிலாம் அலட்சியம் பண்ணிட்டு இருந்தான். அது ஒரு பைத்தியம், அது ஒரு கோழை, அது ஒரு தரித்திரம் அப்படின்னு ஒத்தனா அதை சீண்ட மாட்டான். அவனுக்கு இந்த மாதிரி பெருமைகள் சில வந்துடுச்சுன்னா அவனை சுற்றி 10 பேர் இருக்கான். அதனாலதான் ஆழ்வாரும் அணைய வந்து ஆக்கம் உண்டல் அட்டைகள் போல் சிவப்பர் அப்படின்னு சாய்கிற. இப்படி இன்னும் ஒருத்தனுக்கு பெருமையை சேர்க்கணும்னாக்க அது எம்பெருமான், இந்த குணங்கள்லாம் எம்பெருமான் கிட்ட இருந்ததுனால, எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால இந்த குணங்கள் இவனை இன்னைக்கு வந்து அடைஞ்சது. அப்பதான் இந்த குணத்துடைய பெருமை தெரியுது. எம்பெருமான் கிட்ட இருந்துச்சே குணங்கள்லாம் பிரகாசமாகல. எம்பெருமான் குணங்கள்லாம் நம்மளால அறிய முடியாது இல்லையா? அதே அதுல ஒரு அம்சம் ஒருத்தனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த குணத்தை அப்படியே வெளியே அவனை பிரகாசப்படுத்தி இந்த குணம் ஒண்ணு இருக்குன்றது நமக்கு தெரியப்படுத்துது. இதெல்லாம் எம்பெருமான ஆச்சரியம். அதே மாதிரிதான் அதெல்லாம் செய்கிறது. இப்படி எல்லாமே அது நேற்றே சொன்னிருக்கேன். அதாவது எம்பெருமானுடைய ஆயுதங்கள் ஆபரணங்கள் அதுங்கெல்லாம் பெருமை பண்ணணும்னா எம்பெருமான் ஆசிரிச்சுதான். அதுதான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது தேவநாதன் கோதாஸ்துதியில சொல்லுச்சு, கங்கையானது தன்னுடைய பாபத்தை போக்குறதுக்காக கோதாவரியில வந்து கலக்கிறது அப்படின்னு சுவாமி தேசிய சேகர். கங்கைக்கு பாவம் உண்டா அப்படின்னா எல்லாரும் தங்களுடைய பாபத்தை தொலைக்கத்தானே கங்கையில் போய் தீர்த்தாமறா. அப்படி அவர்கள்லாம் பண்ண பாவத்தை அது ஏத்துக்கிறதுனால அதுக்கு ஒருவேளை பாபம் ஒட்டிக்குமோ என்னவோ அப்படின்றதுக்காக கோதைன்னு பேருடைய கோதாவரியில வந்து அந்த பிராட்டி கிட்ட வந்து தன்னுடைய பாபத்தை போக்கி கொடுறது அப்படின்னு நான் மட்டும் சொல்லியிருக்கேன். இப்படியெல்லாம் குணங்கள் எம்பெருமான ஆசிரியிச்சு அவைகள் எம்பெருமானுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால அவைகள்லாம் சில மனிதர்களை அடைந்து அவர்களையும் மங்களகரமாக ஆக்கும்படி பண்ணி அந்த குணங்களும் சிறப்பாடுறது அடைகிறது அப்படின்னு சாய்க்கிறார் பட்டர். அதாவது குணாயத்தம் லோகே குருஷி மதம் மங்களபதம்
विपर्यस्तं हस्तिक्षिजुदरपते तत्त्वयि गुणाः सत्यज्ञानप्रभृते तद्गततया सुभिभूयं जाता நிறை நஷ்ம சுதிவசாத்து அப்படின்னு பின்னாடி வரதராஜ ஸ்தவத்துல சாய்க்க போற. இந்த குணங்கள்லாம் ஒன்னு அடைஞ்சுதான் பெருமை அடைஞ்சது. அதனால்தான் அவங்க எல்லாம் மங்களமாக கருதப்படுகிறதுன்னு சாய்க்கிறார். அடுத்தது 49வது ஸ்லோகம். தூரே குணாஸ்தவசி சத்வரஜஸ்தமாம்சி தேனத்ரை பிரசைதி ஸ்வை நிர்குணத்வம் நித்யம் ஹரே நிகில சத்குணசாகரம் ஹி துவாமாமனந்தி பரமேஸ்வரம் ஈஸ்வரானாம். ஹே ஹரே எம்பெருமானே, சத்வரஜஸ்தமாம்சி சத்துவம் ரஜஸ் தமஸ் என்கிற குணாகா து இந்த முக்குணங்கள் என்ன? சத்துவ ரஜஸ் தமசுகள்லாம் கலந்ததான 3 குணங்கள். தவ தூரே, தவன்னா உம்முடைய தேவதைக்கு தூரே வெகு தொலைவில் இருக்கு. எந்த இந்த சத்துவ தமசுலாம் எம்பெருமான் கிட்ட வர முடியாதபடிக்கு அதெல்லாம் ரொம்ப தூரத்திலே இருக்கு. தேன அதனால் தொய் ரிக்ஷாமேஜு வேதங்களின் தொகுதி தொய் தேவரிடம் நிர்குணத்துவம் இத்தகைய கெட்ட குணம் அற்றபடியை பிரசயத்தி வெளியிடுகிறது. பின்ன எம்பெருமானுக்கு குணம் இல்லைன்னு சொல்றது ஸ்ருதி தானே சொல்றது அப்படின்னு சொன்னா, இந்த சத்வரஜஸ்தமஸ்து ஆகிற குணங்கள் அவங்ககிட்ட கிடையாது. இப்ப லோகத்துல மனுஷன் ஒருத்தர் நல்லவனா இருக்கான், திடீர்னு பணக்காரனா இருக்கான் அப்படின்னு சொன்னா அவன்லாம் சத்வரஜஸ்தமோ குணம் உடையவர்கள். அதனால அந்த குணத்தினால அவர்கள் ஒரு விசேஷ தன்மையினால அவர்கள் எல்லாம் பிரசித்தமா இருக்கா. ஆனா இந்த அப்படி ஆனா லோகத்துல பரமாத்மா இருக்கிற எம்பெருமானுக்கு இந்த குணங்கள் கிடையாது. சத்துவம் இருக்கு, ரஜஸ்தமஸ் கிடையாது. ரஜஸ்தமஸ் கலசாத சுத்த சத்துவமயமான குணம் இருக்கு. அதனால எம்பெருமான் பிரகாசிக்கிறான், அவனுக்கு குணமே வேண்டியதில்லை. ஆனா சத்துவரஜஸ்தமஸ் குணங்களை உடைய சரீரத்துடைய இந்த புருஷன் அவன் எங்கேயாவது இயல்பா பிரசித்தியா இருக்கானா? கிடையாது. அவன்கிட்ட எம்பெருமான் அனுகிரகத்தினால உண்டாத குணத்தினால அவன் அவனுக்கு பணமோ இல்லை ஞானமோ இல்லை பலமோ ஏதோ ஒண்ணு அவனுக்கு எம்பெருமான் அதனால்தான் அவன் பிரசித்தி ஆறான். குணங்கள்னால அவன் பிரசித்தி ஆறான். ஆனா குணங்கள் இல்லாமே, அதாவது கெட்ட குணங்கள் இல்லாமே பிரசித்தமா இருக்கிற எம்பெருமான். அதனால இவையெல்லாம் தூரமா இருக்கு அப்படின்னு சொன்னார். ஈஸ்வரானா அப்படின்னா ஈஸ்வரன் பெயர் பெற்ற, ஏன்னா பெயர் பெற்றவர் ஈஸ்வரானா பரமேஸ்வரம். ஈஸ்வரன் என பெயர் பெற்றவர்களுக்கும் தலைவர். இப்போ ஈஸ்வரன் சொன்னா யார சொல்றது? குமாரர் போன் பண்ணார், அதனால கொஞ்சம் கட் பண்ணி பேச வேண்டியதா இருக்கு. இங்க வேத இந்த சத்துவரஜஸ்தமஸ் கலந்த குணங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கப்புறம் ஈஸ்வரானா பரமேஸ்வரம். ஈஸ்வரன் லோகத்துல பிரசித்தமா இருக்கணும் யாரு? சிவன். அவனுக்குதான் ஈஸ்வரன் சொல்றான். அவனுக்கும் மேற்பட்டவன் யாரு? பரமேஸ்வரன். அப்படி ஈஸ்வரானா பரமேஸ்வரன். ஈஸ்வரன் என பெயர் பெற்றவர்களுக்கும் தலைவரான துவாம் தேவரீரை நித்தியம் எப்பொழுதும் நிகில சத்குண எல்லா குண நலங்களுக்கும் சாகரம் கடலாக ஆமனந்திகி
ஓதுகின்றன வல்லவா. எல்லா வேதங்களும் எம்பெருமான சகல கல்யாண குணங்களை உடையவனாக குணோததி அப்படின்னு சொல்ற. கடலை போன்றவன் எல்லா குணங்களுக்கும் ஒரே இடமா இருக்கான் அப்படின்னு சொல்ற. அப்படின்னு சொல்லி இங்க அத்வைத கருத்தை பண்ற. இந்த அத்வைத கருத்தை பண்ணணுமா அப்படின்னு சொன்னா, ஆமா ஸ்ருதிக்கெல்லாம் தப்பான அர்த்தம் சொல்றாளே, அதனால கண்டிக்காத இருக்க முடியுமா? ஏன்னா கடினமான சாஸ்திரார்த்த விஷயங்களை கேட்கறதுக்கு மனுஷா ரொம்ப வர்றது கஷ்டம். அதே ஜனரஞ்சகமா பேசினா அங்க போய் நிறைய நிற்பா. உத்தமர் சுவாமி, வில்லியன பெரிய சுவாமி போன்றவர்கள் உபன்யாசம் பண்ணா 4 பேர் கூட இருக்க மாட்டா. அதே வில்லியன சிங்கர், பெரிய பெரியானந்த சுவாமி, இன்னும் சில மகான் அவரெல்லாம் உபன்யாசம் பண்ணும்போது நிறைய பேர் கேட்பார். ஏன்னா திருக்கள்ள சுவாமி இவெல்லாம் ஜனரஞ்சகமா சொல்லுவார், சாஸ்திரத்தை சொல்லுவார். அதனால்தான் வில்லியன பெரிய சுவாமி தன் தம்பிக்கு திருத்தம்பி கிட்ட சொல்லும் பொழுது, உபன்யாசத்துக்குன்னு போயிடாத, உபன்யாசத்துக்கு போனா அவ சிரிக்க முடியாத சில விஷயங்கள் சொல்லும்படியே ஆகும். ஏன்னா உபன்யாசம் பண்றவளுக்கு ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணணும். அப்பதான் இந்த உபன்யாசம் ஏற்பாடு பண்றாளே அவளுக்கும் ஆஹா என்ன ஆச்சரியமா சொல்றாருயா, நடுவில் ஒரு விட்டு அடிக்கணும், விட்டு அடிச்சா சிரிக்கணும், அப்படிதான் ஓ ஜன நல்லா சொல்றாருயா அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதே இந்த மாதிரி வந்தா யாரையாவது உட்காந்து இப்படிப்பட்ட ஆள்லாம் கூட உபன்யாசம் ஏற்பாடு பண்ண அப்படின்னு உபன்யாசம் ஏற்பாடு பண்றவாளும் ஜனரஞ்சமா இருக்கவாள் தான் சாஸ்திரத்தை சொல்றவாள கூப்பிடுறது ரொம்ப கஷ்டம். அப்படி வேதத்திலையும் அதுல மேல இருந்தவானே அர்த்தத்தை சொல்லி எல்லாரையும் குழப்பி அந்த அத்வைதிகள் அப்படி ஒரு ஜாலவித்தை பண்ணிட்டு போயிட்டா. ஆனா வேதங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டது. ஐயோ நமக்கு அபார்த்தத்தை உண்டு பண்ணிட்டாளே அப்படின்னு வேதங்கள் அழுதுதான். பாஷிகாரர் வந்துதான் அந்த வேதத்தினுடைய கவலையை போக்கினார் அப்படின்றது சுவாமி தேசியம் எதிராஜத்தை விசாரிக்கிறார். அதனால எம்பெருமானுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மன்னு, அதாவது இந்த எம்பெருமான் ஸ்வரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய தர்மங்கள் இருக்கே, அது ஸ்வரூப நிரூபக தர்மங்கள்னு பேர். எம்பெருமான் ஸ்வரூபம் எப்படிப்பட்டது, சத்தியத்துவ, ஞானத்துவ, அனந்தத்துவ, ஆனந்தத்துவ, அமரத்துவங்கள், இந்த 5 திங்களை தான் பிரதானமா எம்பெருமானுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சௌலபிய, சௌசீல்ய, வாத்சல்ய, மார்தவ, ஆர்த்தவ, சௌஹார்த, சாமிய, காருண்ய, மாதுரிய, காம்பீரிய, ஔதாரிய, சாத்துரிய, ஸ்தைரிய, தைரிய, சௌரிய, பராக்கிரம, சத்தியகாம, சத்திய சங்கல்ப, கிருதித்துவ, கிருதின, அசங்கேய, கல்யாண, குணகணோக, மகாரணம்னு சொல்லப்படுறது. இந்த குணங்கள்லாம் நிரூபித சொரூப விசேஷணங்கள்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். அதாவது எம்பெருமான காட்டி கொடுக்கக்கூடியதான தர்மங்கள், விசேஷணங்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரு வஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்கு சொரூப நிரூபக தர்மமும் வேணும், நிரூபித சொரூப விசேஷணங்களும் வேணும். இப்போ குடத்தை எடுத்துட்டா, அதாவது ஒரு மண்பாண்ட குடத்தை எடுத்துட்டா அதுக்கு சொரூப தர்மம் என்ன அப்படின்னா, பா குடம்னாக்க வயிறு பெருத்து அந்த கழுத்து சுருங்கி இருக்கும், அதுதான் குடம், அதுதான் சுரூபம். அப்போ இந்த கடத்தினுடைய சுரூபத்தை நமக்கு கண்ணால காட்டி கொடுத்துருச்சு. எதுவா இருந்தாலும் அந்த மாதிரி வயிறு பெருத்தும் கழுத்து குறுகியுமையா இருந்ததுனாக்க அது ஒரு வஸ்துவை எடுத்து வர்றதுக்கு அது ஆதாரமா இருக்கக்கூடிய அது குடம்னு பேரு. சின்ன குடம், பெரிய குடம் என்ன அப்படின்னு சொல்லுவான். அதே அந்த குடமானது கருப்பு கலர்ல இருக்கு, நீல கலர்ல இருக்கு, வெள்ளை கலர்ல இருக்கு, மஞ்சள் கலர்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அது நிரூபித்த சொரூப விசேஷம். ஏன்னா அந்த குடத்தை எடுத்துவான்னு சொன்னான்.
அந்த இடத்துல ஒரு பக்கம் ஒரே நீளம் இருக்கு, ஒரு பக்கம் வெள்ளை இருக்கு, ஒரு பக்கம் சேப்பு இருக்கு, ஒரு பக்கம் கருப்பு இருக்கு. எதை கூட எடுத்து வருவான் அப்படின்னா, டேய் அந்த வெள்ளையா இருக்கு பார்த்தியா, அதை எடுத்துட்டு வா. அப்போ அந்த வெள்ளை நேரத்தை சொல்லி அதை கொண்டு வந்தானாக்க அதுதான் நிரூபித விசேஷண தர்மம். நிரூபிதன்னா இந்த வஸ்து அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய சக்தி அந்த கலருக்கு தான் இருக்கு. ஆக ஸ்வரூப நிரூபக தர்மம், நிரூபித ஸ்வரூப விசேஷனம், நிரூபித்த விசேஷ தர்மங்கள் அப்படின்னு ரெண்டு. அந்த ரீதியில இந்த சத்தியஞான ஆனந்த பிரம்மன்லாம் ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய குணங்கள். இந்த வாத்சல்ய அவதார ஐஸ்வர்யங்கள் தான் நிரூபித ஸ்வரூப விசேஷனங்கள். இப்படி இவைகள்லாம் வேதத்தில் சொல்லப்படுது. அந்த கிரமத்தில் வரும்பொழுது அது ஒரு சுத்தி என்ன பண்ணுறது, நிஷ்கலம், நிஷ்கிரியம், சாந்தம், நிரவத்தியம், நிரஞ்சனம் அப்படின்னு நடுவில் ஒரு சொல்லுவேன். என்னடா இது இப்படி சொல்ல வந்தா என்ன, இது எப்படி சம்பந்தம் எடுத்துருது அப்படின்னு சொன்னா, இதுக்கு மீமாம்ச சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம். இந்த மீமாம்சை எல்லாம் என்ன சொல்றதுன்னா, வேதத்துல கர்மாக்களை எப்படி பண்ணணும், அந்த கர்மாக்களை பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள், அதுக்கு எத்தனை பேர் ரித்விக் யார் இருக்கணும், அதுக்கு எஜமானர்கள் யாரு அப்படின்றது அதெல்லாம் சொல்லும். அதுக்கப்புறம் அதுல யாகத்தை பண்ணும்பொழுது அந்த ரித்விகள் பிரதர்சனம் பண்ணணும். ஒருத்தர் பின்னாடி கஷத்தை விட்டு பிடிச்சிட்டு போனோம். ஒருத்தன் திடீர்னு வேகமாக போட்டால் ஒருத்தன் பின்னாடி வர கஷத்தை விட்டுட்டான். அப்போ அதுக்கு என்ன நியாயம் அப்படின்னு ஒரு நியாயம், அதுக்கு எல்லாம் ஒரு நியாயம், இதெல்லாம் சொல்லக்கூடியதான் மீமாம்சம். அந்த மாதிரி திடீர்னு குணங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவனுக்கு குணம் கிடையாது அப்படின்னு சொல்லச்சே, இதெல்லாம் அபச்சேத நியாயம்னு பேர். இந்த அபச்சேத நியாயத்தினால எப்படி சொல்றது அப்படின்னா, அபச்சேத நியாயமும் முக்கியம் அதுல. அதே மாதிரி குணங்கள் இல்லைன்னு சொன்னா நிஷேத வசனங்கள்லாம் கூட முக்கியம்தான். வெறுமை வேதத்துல எல்லாரும் சொல்லியிருக்கு, அது முக்கியம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. ஏன் வேதம் ஏதோ சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அதுக்கும் மரியாதை கொடுத்தாகணும், கௌரவம் கொடுத்தாகணும். அதனால இது குணங்கள் இல்லைன்னு சொன்னா அதுக்கு எப்படி அன்வயப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் சிரமப்பட்டுதான் இப்ப அந்தந்த பதங்களுக்கு நேர அர்த்தம் அப்படியே சொல்லிட்டு போடா. நான் சொல்லப்பா குணங்கள் இல்லைன்னு சுத்தி சொல்றதுப்பா அப்படி நாமளும் அப்படியே நம்பிட்டு இருப்போம். ஐயோ அப்படியா அப்படின்னு யாருக்குமே தோணது. சுத்தியானது மாத்தி மாத்தி சொல்லவே சொல்லாது. அதே மாதிரி எம்பெருமானுக்கு கால் கிடையாது, கை கிடையாது, கண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றது. கண்ணு கிடையாது, காது கிடையாது, இது அப்படின்றவனுக்கு அவன் எப்படி சர்வசக்தித்துவம் சொல்ல முடியும், சர்வஜத்துவம் எப்படி சொல்ல முடியும்? கண்ணு தெரியாத எல்லா வச்சும் பார்க்க முடியுமா? இப்படி ஒரு இடத்துல அவனுக்கு கை கால் கிடையாதுன்னு சொல்றது, ஒரு இடத்துல அவன் சர்வஜன் சர்வசக்தன்னு சொல்றது முன்னுக்கு முரணா இருக்கே அப்படின்னா அவ அப்படியே சொல்லிட்டு போட்டா. சர்வஜன் எல்லாம் தெரிஞ்சவன், சர்வசக்தன் அவனை எல்லாம் செய்ய முடியும். அபாத பாணி அவனுக்கு கல்வி கிடையாது, கால் கிடையாது அப்படின்னு அடுத்து சொல்லிட்டு வருது. அதுக்கெல்லாம் பாஷிகார் என்ன பண்ணார், நம்மள மாதிரி சதை தோல் ரத்தம் இந்த மாதிரி சரீரம் அவனுக்கு கிடையாது, எலும்பு கூடிய கை கிடையாது. இப்போ அந்த எலும்போட கூடிய கை இருந்தா கூட அதுல ஒரு சக்தி இருக்கே, அதாவது கை நீட்டக்கூடிய மடக்கக்கூடிய ஒரு பொசிஷன் இருக்க, அது சாதாரணமா வந்துடுமா? அந்த சக்தி யார் மூலியமா வந்தது? அதனால கண்ணில் பார்க்கறதுக்கு கண் இருக்கும், ஆனா அந்த பார்க்குற சக்தி ஒண்ணு, அந்த கண்ணுடைய பாப்பான்னு சொல்லுவா, அந்த பாப்பா தானே முக்கியம்.
கண்ணு இருந்து ஒருத்தனுக்கு பாபாவே இல்லாத இருக்கும், பார்வை இல்லாத இருக்கும். அது மாதிரி இல்லை. அதனால அந்த எம்பெருமானுக்கு கண்ணு இருக்கு. ஆனா சாதாரண மனுஷன் அந்த பார்வை, அந்த கண்ணால பார்ப்பதற்கு வேண்டியதான அந்த பாப்பா இருக்க, அந்த பாப்பா அவனுக்கு அவசியம் பண்ணுறது இல்லை. அது இல்லாமே அவனால் பார்க்கணும். அதுதான் அங்க கண்ணு கண்ணு இல்லைன்னு சொல்றது என்னன்னா, நம்மள மாதிரி பார்வை அதனால பார்க்க முடியாது. அந்த அந்த பாப்பான்ற இது இல்லாத நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அது அப்படி ஆனாலும் இல்லை, அது அவனுக்கு இல்லை. இப்படி ஒன்றும் அவனுக்கு நம்மளை கொண்டு, நம்மளை போல அவனுக்கு கை இல்லை, நம்மளுக்கு போல அவனுக்கு கால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர கால் இல்லைன்னு சொல்ல. அப்போ அவனுக்கு திவ்யமங்கலம் விக்கிரம் உண்டுன்னு சொல்ற சுத்தி இருக்க, அது தப்பா போயிடும். அதனால அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் சொல்லி கொண்டு போகணும். அதுதான் பாஷிகாரர் பண்ண பெரிய காரியம். அதனால இந்த நிர்குண ஸ்ருதிகளையும் அது பிரபலமா சொல்லியிருக்கு ஸ்ருதியில. அதனால அவைகளுக்கும் அதை ஒரு நல்ல கதியை சொல்லணும். அதனாலதான் இங்க அந்த நிர்குண குணம் இல்லைன்னு சொல்றாள, அவளுக்கு பதில் சொல்ற ரீதியில இங்க முதல் 2 அடியை சொல்ற. தூரே குணா சவயத்து சத்வரஜ சமாசி தேனத்ரை பிரதேசி தொய் நிர்குணத்துவம் அப்படின்னு எம்பெருமானுக்கு குணம் இல்லைன்னு சொன்னது, இந்த சத்வரஜ சமசு கலந்ததான குணம் இல்லை அப்படின்னு அந்த குணம் இல்லைன்னு சொல்றவாளுக்கு இந்த முதல் 2 அடியினால விளக்கத்தை கொடுத்தார். அதுதான் அத்வைத கண்டனம் சொல்ற. அதாவது ஸ்வேதாஸ்வத்திர உபநிஷத்துன்னு ஒண்ணு. அதுல அஜாம் ஏகாம் லோகித கிருஷ்ண சுக்ல கிருஷ்ணாம் அப்படின்னு எம்பெருமானை பத்தி ஆரம்பிக்குது. அது ஆரம்பிச்சு அதுல முக்தர்களை பத்தி, அதாவது முக்தர்கள், அதாவது பிரகிருதியுடைய 3 குணங்கள், அதை விடாதவர்கள் யாரு, பத்தர்கள், அவர்களை பத்தியும், அந்த பத்த திசையில சில பேர் என்ன பண்ற, அந்த குணங்களும் அதுல இருந்து பூர்ணமா விடுபட முடியாது, விடுபட்டவர்களாக பிரபத்தி பண்ணுகிறான். அவர் தான் முக்தர்கள் அப்படின்னு அவரை பத்தி சொல்லிட்டு, இப்படி இந்த சத்துவத்தோடு கூடிய ஜீவர்களோடு அத்தை எம்பெருமான் கர்மானுகுணமாக ஆட்டி படைத்து அவனை கடைசியில ஒரு கால விசேஷத்துல எம்பெருமான் சரணாதி பண்ணும்படியா பண்ணி அவனை பரமதத்துக்கு அடையும்படியா பண்றான். அப்படின்றத அந்த சுத்தியானது அஜாம் ஏகாம் லோகித சுக்ல கிருஷ்ணான்னு ஆரம்பிச்சு முடிக்கிச்சே சர்வம் ஏதத்து விஸ்வம் அதிஷ்டித ஏகோ குணாம்ச சர்வானு விநியோகியா அப்படின்னு இதெல்லாம் பண்றோம். யாருன்னா அந்த சாட்சாத் எம்பெருமான். அவன் விஸ்வம், இந்த லோகத்திலெல்லாம் அதிஷ்டித் ஏகோ, அவன் ஒருவனாவே தாங்கி கொண்டு குணாம்ச சர்வான் எல்லா விதமான குணங்களை புரிந்தவனாக விநியோகியா இந்த ஜீவர்கள் எல்லாம் விநியோகத்துனா உண்டு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்டவன் கர்மாத்யக்ஷ சர்வபூதாதிவாசா சாட்சி சேதா ஹலோ ஹலோ கேக்குறதா? கேக்குது சுவாமி. அடியன் கேக்குது சுவாமி. சரி சரி. அதனால இந்த கர்மாத்தியக்ஷா சர்வபூதாதிவாசா சாட்சி சேதா கேவலம் நிர்குண அப்படின்னு முடிச்சு இங்க
அந்த சுத்தி வாக்கியம் முடியுது. என்னது? கர்மாத்தியக்ஷா சர்வபூதாதிவாசா சாட்சி சேதா கேவலோ நிர்குணச்ச அப்படின்னு முடிக்கிறது. அந்த இடத்துல நிர்குணம்னா என்ன அப்படின்னு வியாக்கியானம் பண்ணச்சு அதுக்கு இந்த 3 குணங்கள், அதாவது மிஸ்ரமான குணங்கள் அவனிடத்துல கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கர்மாக்கள்லாம் அதிபதி ஆகும். எல்லா பூதங்களுக்கும் எல்லா பூதங்களும் இருப்பவனாயும் சாட்சியாகும் சேதா அறிவுள்ளவனாகும் அப்படி இருக்கக்கூடியவன் அவன் அப்படின்னு சொல்லி இந்த குணங்கள்லாம் இவன் வசப்பட்டவன், குணங்களுக்கு இவன் வசப்பட்டவன் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட. இப்படி இந்த பரணத்திலேயே என்ன கீழே மேலையும் அவனுடைய குணங்கள்லாம் சொல்லி நடுவில் நிர்குணசன் வந்ததுனாக்க முதல்ல ஆரம்பிச்சு அவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் ஆரம்பிச்சு நடுவில் வந்து அவன் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு கடைசியில் முடிச்சுன்னா அவனை போல யாரும் இல்லை அப்படின்னு முடிச்சானாக்கா நடுவில் சரியில்லை அப்படின்னு சொன்னா என்னாச்சு? அவனுக்கு போராத காலம் அவன் என்னவோ ஓஹோன்னு அப்படி இருந்தான். அவன் அப்படிதான் இருந்தான். நடுவில் வந்து அவனுக்கு ஏதோ போராத காலம் கொஞ்சம் சிரமப்பட்டான், இப்போ பிரமாதமா இருக்கான் அப்படின்னா அவன் ஒத்தனே தானே. அதே மாதிரி எம்பெருமான் அவன்கிட்ட முதல்ல அவனுக்கு குணங்கள்லாம் சொல்லி கடைசியிலேயே முடிச்ச குணங்களை சொல்லி நடுவில் ஒரு இடத்துல அவனுக்கு இந்த குணம் இல்லை அப்படின்னா இந்த குணங்கள் இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல அந்த 3 குணங்கள் கிடந்தான அந்த இது மிஷ்டமான குணங்கள் கிடையாது அப்படின்னு சொல்ற அர்த்தமே தவிர முதலையும் கடைசி சொல்லிட்டு நடுவில் இருக்கிற மாத்திரம் சொல்லக்கூடாது. அதனால பூர்ணமா அதாவது ஜீவன் வேற பிரம்மம் வேற அப்படின்னு ஸ்ருதிகள் சொல்லியிருக்கு. இந்த மாயாவாதிகளும் இந்த நம்மளை ஏமாத்துறா இருக்கார, ஏடா இந்த கண்ணுக்கு தெரியுது இந்த லோகம்லாம் இருக்க இதெல்லாம் வித்தைன்னு சொன்னான். ஏண்டா வித்தைன்னா அந்த வஸ்து இருக்கக்கூடாதுடா, கண்ணுக்கு எதுக்கு காமிச்சு இதெல்லாம் பொய்ன்னு சொன்னா எப்படி பொய் நம்புறது? இல்ல நான் சொன்னது ஐயக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னான். அப்போ ஐயக்கூடியதை போய் நீ மிச்சேன்னு சொல்லலாமா? என்ன அனித்தியம் தான் சொல்லணுமே தவிர மிச்சேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னான். அதுக்கு மேல சொல்றான் அது வியாபகாரிக சத்தியம். என்னடா வியாபகாரிக சத்தியம்னா இப்ப விவகாரம் பண்றோமோ இல்லையோ அது மட்டும் அது இருக்கும். இதெல்லாம் விவகாரத்துக்காக ஏற்பட்டது. இதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னா நம்ம இதெல்லாம் பொய்ன்னு சொன்னா எதுப்பா பொய் அப்படின்னா அதுக்கு ஒரு வஸ்துவை காமிக்கணுமோ இல்லையோ, அதெல்லாம் பொய்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த வஸ்துவே பார்க்காத பொய்ன்னு சொன்னானாக்கா அதுக்காக வியாபகாரிக சத்தியம். இது இப்ப இருக்கும் இல்லையோ இவைகள்லாம் பொய், ஏன்னா பின்னாடி இருக்க போறது இல்லை, அது அழிய போறது அப்படின்னு இந்த மிச்சைன்னு ஒரு சப்தத்தை போட்டுட்டு அது வார்த்தை இல்லை. ஓஹோ அப்போ இதெல்லாம் ஜகத்தே பொய் தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நினைப்பான். அழியக்கூடிய வஸ்துன்னு தெரிஞ்சா அது விஷயம் வேற. இது பொய்ன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? இருக்கிற வஸ்துவை பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி பெருமாளுக்கு குணம் உண்டா இல்லையா? ஏப்பா கிருஷ்ணாவதாரத்துல அப்படிதான் சொல்றா, ராமாவதாரத்துல இவ்வளவு அது அது சகுண பிரம்மம். நான் சொல்றது நிர்குண பிரம்மம். நிர்குண பிரம்மம் தான் மோட்சத்துக்கு காரணம், சகுண பிரம்மம் மோட்சம் தராது அப்படின்னு அதை ரெண்டா பிரிச்சுட்டான். பிரம்மத்தை சகுண பிரம்மம் அவைகள்லாம் மோட்சம் தராது, நிர்குண பிரம்மம் தான் மோட்சம் தரும் அப்படின்னு. ஆக இவனுக்கா போனா பிரம்மத்தை ரெண்டா பிரிச்சுடுவான். இப்படியெல்லாம் அவளுடைய வார்த்தை ஜாலங்கள் இருக்கு. இது எல்லாரையும் கலக்கக்கூடிய, அதாவது புத்தியை கலக்கக்கூடியதான. அதனால ஈஸ்வரனும் பிரம்மமும்
ஒன்று அப்படின்னு சொல்றதுக்காக தான், அதாவது இங்க யாதவ பிரகாசத்துல கண்டிக்கிற இதுல இதுல துவாம் ஆமனந்தி பரமேஸ்வர ஈஸ்வரானா, அந்த அதாவது ஈஸ்வரன் சப்தத்துல பிரம்மாவையும் சொல்றது, சிவனையும் சொல்றது. அதனால இல்ல அவன் ஒருத்தன் தான் அப்படின்றது அது 4வது அடியா சொல்ற. ஆக இந்த பிரம்ம சகுணம் நிர்குணம் சொல்றது வியஸ்தம். அந்த மாதிரி இதுவே கிடையாது. பிரம்மம் ஒண்ணுதான், அதே சகல கல்யாணங்களே உடையது அப்படின்னு சொல்லி இங்க சொல்ற. அதே மாதிரி எம்பெருமான் கண்ணுக்கு புலப்படாதவன், மனசால கூட பார்த்து நினைக்க முடியாது அப்படின்னா சில விஷய வசனங்கள்லாம் இருக்கு. ஆனா அவைகள்லாம் எம்பெருமானுக்கு குணங்களாக வியாச பகவான் பிரம்மசூத்திரம் சொல்லியிருக்க. வேத வாக்கியம் சொல்லிட்டே வந்து நேத்தி 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 அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி இப்படி இல்லை சொல்லிட்டு வந்து. அதனால முதல்ல அந்த பிரம்மத்துக்கு குணங்கள் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே வந்தது. அப்படி சொல்லிட்டு நேத்தி நேத்தி அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த திருப்பி ஸ்ருதியே அதை கண்டிச்சு அதுக்கப்புறம் எம்பெருமானுக்கு குணங்கள் உண்டு அப்படின்றதுலாம் சொல்றேன். அதனால சமஸ்த ஹேயரகிதம் விஷ்ணு வாக்கியம் பரமம் பதம் அப்படின்னு நிர்குண ஸ்ருதிக்கு வியாக்கியானம் பண்ணி, அதனால எம்பெருமான் சமஸ்த கல்யாண குண மிருதாப்தி அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. யாரு? பராசராதிக தோழர். ஆக எம்பெருமான் அவன் மூல பிரகிருதிய அண்டின குணங்கள் அவனுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். மூல பிரகிருதிய அண்டின குணங்கள் எது? ரஜஸ்தம சேர்ந்து சத்வரஜ 3 சேர்ந்தது தான் பிரகிருதி. அது இல்லாது அவன் அப்படின்னு சாதகலாம் இதெல்லாம் சாதிச்சிருக்க. ஆக எம்பெருமான் சமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் பரஹா ச மகேஸ்வரா அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதைதான் இங்க சொல்ற. பரமேஸ்வரம் ஈஸ்வரானாம், பரமேஸ்வரம் ஈஸ்வரானாம் அப்படின்னு அந்த ஸ்ருதி வாக்கியத்தை அர்த்தம் கொண்டு எல்லாரை காட்டிலும் உத்கிருஷ்டமானவன் அவன் தான் பரமேஸ்வரன், அவன் தான் விஷ்ணு நாராயணன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு இந்த 49வது ஸ்லோகத்துல சாட்சிய. அடுத்ததாக எம்பெருமானுக்கு சுரூப நிரூபக தர்மம் சொன்ன மாதிரி, அதாவது சத்திய ஞானம் அனந்தம், சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவ, இந்த 5 குணங்கள் அதை பத்தி இப்ப சொல்ல போற. ஞானாத்மன தவ தவதேவ குணம் குணந்தி தேஜோமய குணேவ தேஜா தேனேவ விஸ்வம் அபரோக்ஷம் தீட்சசேத்வம் ரக்ஷாது தீக்ஷணதயேவ யதோ அகிலஸ்ய. ஸ்ரீவாசுடைய அர்த்தம் மொத்தம் இங்க வந்துடுறது. அதாவது பிரம்மமானது ஞானஸ்வரூபமானது. அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம சித்தாந்தத்துல ஞானம்ன்றது ஒரு குணம், குணத்தையும் சேர்த்துக்கிறோம். ஆனா அவள்லாம் என்னக்க ஞானம் அவனோட ஸ்வரூபத்தை மாத்திரம் சொல்லிட்டு இருக்காங்க, தவிர குணத்தை ஒத்துக்கிறது இல்லை.
ஏன்னா அது நிற்கணும் இல்லையா, அவளுக்கு குணம் நாம குணம் உண்டு வரும். அப்ப நம்ம சத்தியத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றோம் அப்படின்னா, விகாரமற்றவன். அவ அவ சத்தியத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றான்னா, அசத்தியாத்து வியாவிருத்தி. நாம என்ன சொல்றோம், சத்தியம்னா விகாரமற்றதுன்னு சொல்றோம். அவ என்ன அசத்தியா அசத்தியாத்து வியாவிருத்தி, அசத்தியத்தை காட்டிலும் வேறுபட்டது இது சத்தியம் தானே. மூக்க துண்டி சொல்றாவா. அத இந்த பதபதார்த்த சேர்ப்பான். ஹே ஹரே, ஹே ஸ்ரீ ஹரே பகவானே, ஞானாத்மனா ஞானஸ்வரூபனான தவ தேவரீருக்கு ததையேவ அந்த அறிவியே குணம் தர்மமாக குணத்தை தெரிவிக்கிறார்கள். ஹி ஏனெனில் தேஜோமயசிய ஒளிமயமான மனேக ரத்தனத்திற்கு தேஜேவ குணஹி அந்த ஒளியே குணம் என்றோ, தேனேவ அந்த பேரறிவால் தான் விஸ்வம் இந்த எல்லா பொருளையும் அபரோக்ஷம் கண்ணாலேயே தேவரீர் உதீஷதே தேவரீர் கடாட்சிக்கிறேன். எதா ஏனெனில் அகிலசிய ரக்ஷா எல்லா பொருளுக்கும் காப்பானது ஈஸ்வரதேவ தேவரீர் கண் திருக்கண் சாமர்த்தியத்தாலேயே. அங்க சதுஸ்லோகியில நஷ்டம் பிராக ததுராபத திரிபுவனம் உன்னுடைய கடாட்சம் ஏற்படுறதுக்கு முன்னாடி எல்லாம் நஷ்டத்தை அடைஞ்சது அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த பொருள் எல்லாம் உம்மாலதான் உங்களுடைய கிடைக்கிறதுனால்தான் ரட்சிக்கப்படுகிறது சாய்கிறேன். அதனால நீர் ஞானானந்த மயன் மட்டும் இல்லை, நீர் ஞானன்ற குணத்தை உடையவன். அதாவது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, விஜயானம் ஆனந்தம் பிரம்ம இப்படின்ற வாக்கியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இது பிரம்மத்துடைய பிரம்மம் ஞானஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது. அது அப்ப ஸ்வரூபம் எப்படி குணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறேன். அதுக்கு வேத வாக்கியத்திலே எல்லாம் ரொம்ப கடினமான விஷயம். ஜீவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஞானஸ்வரூபன், அவனே ஞான குணகன் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரிதான் எம்பெருமான் யஹா சர்வஜா சர்வவித்து ஞானமயத்தவா சாட்சி சேதா அப்படின்னு இந்த மாதிரி வேத வாக்கியங்கள்லாம் ஞானத்தையே ஸ்வரூபம்னு சொல்லி குணமாகவும் சொல்றது. அது எப்படி அப்படின்னு சொன்னா, இப்போ உயர்ந்த ரத்தனம் இருக்கு. இந்த ரத்தனத்தை காட்டி கொடுக்கிறது எது காட்டி கொடுக்குறது? அந்த ரத்தனத்தில் இருக்கிற ஒளி இருக்க பிரகாசம் என்ன, அதுதான் அந்த வஸ்துவை காட்டி கொடுக்குறது. இப்ப ரத்தனம் எப்படி வருது? ரத்தனம் ஒளிமயமானது அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி ஜீவன் ஞானஸ்வரூபன், எம்பெருமான் ஞானஸ்வரூபன் அப்படின்னு. ஆனா அந்த ரத்தனத்தை இதுதான் ரத்தனம் காட்டி கொடுக்குறது, அந்த ஒளி. அதே மாதிரி இவன் பரமாத்மா அப்படின்னு எது காமி கொடுக்குறது அப்படின்னா அந்த ஞானமே காமிச்சு கொடுக்குறது. அந்த ஞானம் எது? அதான் சர்வஜம். ஆக இப்போ எம்பெருமான் சர்வஜன்றது எப்படி தெரியுது? இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றானே, அதெல்லாம் நிலை 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 பெற்றதுக்கு முன்னே பண்றானே, அதெல்லாம் அழியும்படியா பண்றானே, இதெல்லாம் அவனுடைய ஞானம் தானே. ஏன்
ஆக எம்பெருமான் ஞான ஸ்வரூபம் பண்றது எது காமிக்கிறது? அவன் காரியமே காமிச்சு கொடுக்குறது நமக்கு. ஆக அந்த குணம் இல்லைன்னா இதுல வரைய வராது. அதனால அந்த ஞானம்ன்றது எம்பெருமான ஸ்வரூபமாயும் அமையிறது, குணமாகவும் அமையிறது அப்படின்னு. அதுக்கு திருஷ்டாந்தம் அந்த ரத்தனத்தை சொல்ல. ரத்தனம் ஒளிமயமானது. ஆனா அந்த ஒளியான என்ன பண்றது? இதுதான் ரத்தனம்னு காமிச்சு கொடுக்குது. அதே மாதிரிதான் தர்மபூத ஞானமானது ஜீவன் இப்படிப்பட்டவன் காமிக்கும். அதனால நமக்கு அதனால ஜீவனுக்கு ஞானம் ஸ்வரூபம், ஞான குணகன் அப்படின்னு ரெண்டு உண்டு. எம்பெருமானுக்கு அப்படி இல்லை. எம்பெருமானுக்கு தர்மபுத ஞானம் உண்டு. ஆனா அது அங்க வேலை அவசியமே கிடையாது. அதை கொண்டுதான் அறியணும். அதனால அவன் ஞானமயன். அதனாலதான் நம்ம கிட்ட வச்சு ரகசிய தர்மபூத ஞானம், தர்மி ஞானம் அப்படின்லாம் நிறைய வரும். ஆயுஷத்துக்கு தான் தெரியும். ஆக இப்ப பத்த ஜீவனுக்கு ஞானம் சங்கோச்சம் உடையது. முக்தனுக்கு அவன் கர்ம சம்பந்தமான சரீரம் இருக்கிட்டே ஞான சங்கோச்சத்தை உடையவன். அந்த சரீரத்தை பிராரப்த சரீரத்தை விட்ட உடனே அவனுக்கு ஞான சங்கோச்சம் போயிடுச்சு. நிச்சயருக்கு எப்பவுமே ஞானம் விகசமா இருக்கும். அதனால ஜீவனுக்கு ஞான சங்கோச்சம் உண்டு, ஞான விகாசம் உண்டு. ஆனா எம்பெருமானுக்கு எப்பவுமே ஞானம் விகாசம்தான். எம்பெருமான் ஒரு மனசுல ஒண்ணு விரும்பி அதை பண்ணணும் அப்படின்னா அந்த விரும்புறது தான் ஈஷா. ஈஷா பூர்வீக சிருஷ்டி. அதாவது மனசுல விரும்பி விருப்பப்பட்டு அப்புறம் உலகத்தை சிருஷ்டி பண்றான். யோவேத்தி யுகபத்தரும் பிரத்யக்ஷேன சதாசதா சம்பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரத்யக்ஷமே அப்படின்னு நாதமுனிகள் நியாய தத்துவ கிரந்தத்தை எழுதி மங்கள சோழமா இதை போட. அதுக்கப்புறம் இப்படி எம்பெருமான் எப்படி ரத்தனத்துக்கு ஒளி அதோட சேர்ந்திருக்கோ அதே மாதிரி ஞானம் அதுதான் ஸ்வரூபம், அதுவே அவனுக்கு குணமாவே இருக்கு. ஆனா ஜீவர்களுக்கு ஸ்வரூபம் தன்மை ஞானத்தை உடையது, குணம் தர்மபுத ஞானம் குணமாக இருக்கு. ஞானத்தை ரெண்டாவது அது ஒன்னே அதுவே ஸ்வரூபம், அதுவே குண ஜீவன். அதாவது ஜீவன் ஞான குணகன் அப்படின்னு சொல்றாரு. ஆக எம்பெருமான யுகபத்து அகிலம் பிரத்யக்ஷேன ஸ்வதா சததம் இதன். அதாவது இந்த வாக்கியத்துல கவனிக்கணும். ஸ்வதா அதாவது எம்பெருமான ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஸ்வதா இயற்கையாக இருக்கக்கூடியது. நம்ம ஞானம் இயற்கையா கிடையாது, தடப்பட்டு இருக்கும். சதா அவனே சதானா எப்பொழுதும். நம்ம தூங்கிச்சே நம்ம பார்க்கறோமா? கிடையாது. அதனால நமக்கு அவஸ்தா பேதங்கள்லாம் உண்டு. அதனால எப்பவும் பார்க்க முடியாது நம்மளால. ஆனா எம்பெருமானால சதா பார்க்க முடியும். பிரத்யக்ஷேன சில விஷயங்கள் நம்ம பிரத்யக்ஷனா நமக்கு கண்ணுக்கே தெரியாத போய் நடக்கும். ஆனா எம்பெருமானுக்கு எல்லாமே பிரத்யக்ஷத்திலே தெரியும். பிரத்யக்ஷேன சர்வம் பிரத்யக்ஷ நம்ம கண்ணால இந்த உள்ள இருக்கிற வஸ்து தான் பார்க்க முடியும்.
பக்கத்து ரூம்ல இருக்கிற வஸ்து பார்க்க முடியாது. ஆனா எம்பெருமான் அப்படி இல்லை. ஸ்வதா சதா பிரத்யக்ஷேன சர்வம் இப்படி அடிக்கதே ஒண்ணுன்னா ஏத்திலே போறாங்க. சர்வம் யுகபத்து நம்ம ஒரே சமயத்துல எல்லா வஸ்துவும் கவனிக்க முடியாது. முதல்ல ஒரு வஸ்து பார்ப்போம், சரி அது பக்கத்துல இன்னொன்று உடனே அப்படி திரும்பி பார்ப்போம். ஒரு பக்கத்துல அதுல வந்து அரை செகண்ட் போகுமோ இல்லையோ, உன் பக்கத்துல பேனா இருக்கு பார் அப்படின்னா திரும்பி பேனா திரும்பி பார்ப்போம். அதுல ஒரு செகண்ட் அரை செகண்ட் போகுமோ இல்லையோ. ஆனா எப்படி யுகபத்து ஒரே சமயத்தில் அவன் இந்த திரும்பி பார்க்கணும் அப்படி திரும்பி பார்க்க மாட்டான். கலை அவனுக்கு எல்லாமே தெரியும். யுகபத்து இப்படி அவனுடைய அந்த அறிவின் தன்மை ஸ்வதா சதா பிரத்யக்ஷேன சர்வம் யுகபத்து இப்படி 5 தன்மைகளும் அவருடைய ஞானத்துக்கு இருக்கு. நமக்கு இதெல்லாம் பொருந்தவே பொருந்தாது. அதனால அவன் ஞானம் நம்மளுக்கு காட்டிலும் விலட்சணமானது அப்படிங்கிறத இந்த சாய்கிறார். ஆக அவனுடைய ஈக்ஷணமும் அந்த ஞானத்துக்கு உட்பட்டது. இப்போ நாம ஒண்ணு பண்ணோம்னு நினைச்சா அது முடியாம போயிடுறது. அதே எம்பெருமான் நினைச்சா முடியாதுன்றதே கிடையாது, அப்பவே நடக்கும். அதனாலதான் சொல்லிட்டு பஷ்யத் அசக்ஷு, அதனாலதான் கண் இல்லாமே பார்க்கிறான். சுனோத் அகர்ணக, காது இல்லாமே கேட்கிறான். அப்படின்னா இந்த மாதிரி மாம்ச பிண்டமான கண்ணு வேண்டியதில்லை, காது வேண்டியதில்லை. அவனுக்கு காது இருக்கும், ஆனா அந்த அவன் கேட்பான். அந்த கேட்கும் தன்மை நமக்கு அவனுக்கு எப்பவுமே குறையாது அப்படின்னு சொல்லி இந்த சாய்க்கிறார். இதோட இருக்கிறதா 50 ஸ்லோகம் ஆச்சு. நாளைக்கு மேற்கொண்டு பார்ப்போம். கவிதாரி மகாய கல்யாண சாமி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தபுரே நமः. ஸ்ரீமதே வேதாந்த வாசிஸ்ரீ நாராயண ஸ்ரீதலட்சுமி ஸ்ரீமதே பாதுகாசேஷ நாராயண ஸ்ரீமதே வாசிஸ்ரீ கிருஷ்ணமாரி மத ஸ்ரீமதே ரங்கநாயக மகாதேசியாய நமः.